The next topic is vice president. Vice president அப்படிங்கிறது தான் நம்ம கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பிரசிடென்ட்டு. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறவங்க நம்மளோட வாய்ஸ் பிரசிடென்ட். ரேங்க் ஆஃப் பிரசிடென்ட் படி தரநிலைப்படி ரெண்டாவது ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் பிரசிடென்ட் தான். இந்த ஆஃபீஸ் வாய்ஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க எந்த கவர்மெண்ட் எந்த கண்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். அந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இந்தியாவிலையும் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 63 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்கு. திஸ் ஆஃபீஸ் ஹாஸ் பீன் கிரியேட்டட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. தென் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அவருக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அவர் நம்மளோட ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ எந்த ஒரு வேலையும் பார்த்துருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. இதில் எலெக்ஷன் நடக்கும் போது எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது. தென் அவருக்கு ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அதை இவர் பூர்த்தி செஞ்சுருக்கணும். தென் எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் எப்படி அவங்கள தேர்வு செய்வாங்க, அவருக்கு என்னெல்லாம் எத்தனை வருஷம் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இவருமே இன்டைரக்ட் எலெக்ஷனில் தான் நம்ம எலெக்ட் பண்ணுறோம். இவரோட டேர்ம் 5 இயர்ஸு. ஸோ இதுக்கு நடுவில் அவர் ரிசைன் பண்ணால் அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து வெளியில் வரலாம். இவருக்கும் எலெக்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. Till then, Deputy Chairman of the Rajya Sabha can perform the duties of the நம்மளோட ராஜ்யசபாவோட ஹெட் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் எலெக்ஷன் அவருக்கு அந்த போஸ்ட் வர வரைக்கும் யாரும் இல்லை. வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்ட்டில் யாரும் இல்லை அப்படின்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா இவரோட டியூட்டிஸை பண்ணலாம். தென் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அவங்களோட வேக்கன்சி வேக்கண்ட்டாக இருக்குது. யாருமே அந்த பொசிஷனில் இல்லை அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஹிதாயத்துல்லா அப்படிங்கிறவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். தென் ரிமூவல், இவரை எப்படிலாம் ரிமூவ் பண்ணலான்னா இவரே ரெசிக்னேஷன் எழுதி கொடுக்கணும். தென் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 ஹவுஸ்லேயும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். தென் இவருக்கு இந்த ரெசிக்னேஷன் இவர் நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க சொல்கிறோம் இல்லையா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அப்போ இவங்களுக்கு 14 டேஸ் மினிமம் 14 டேஸ் நோட்டீஸ் பீரியட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் ரிசைன் பண்ணுவார். வைஸ் பிரசிடெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான் ராஜ்யசபாவோட சேர்மன். இவர் தான் அந்த ஹவுஸில் என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறது. அந்த ஹவுஸோட ஒழுங்குமுறையை டிசைட் பண்ணுறதும் இவர் தான். தென் ஹி டிசைட் எந்த தீர்மானத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் தான் டிசைட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேவ் டிஸார்டர் அங்கே ஒழுங்குமுறை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹவுஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இவர்கிட்ட இருக்குது. தென் நம்ம பிரசிடெண்ட் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால இல்னஸால் அவரோட டியூட்டிஸை ஒழுங்காக பண்ண முடியல, இல்லை வேறு கண்ட்ரீஸ்க்கு ஒர்க் சம்மந்தமாக போயிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் வைஸ் பிரசிடெண்ட் பிரசிடெண்ட்டோட டியூட்டிஸை கேரி அவுட் பண்ணலாம். தென் கேஸ்டிங் ஓட், இவர் தான் ராஜ்யசபாவோட சேர்மன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதில் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் டையில் இருக்குது, இங்கே இத்தனை பேர் டையில் இருக்குதுன்னு சொன்னாக்க இவர் அந்த டைமில் ஒரு ஓட் பண்ணலாம். அந்த ஒரு ஓட்டு தான் டிசைட் பண்ணும் அந்த பில் சட்டமாக மாறுறதுக்கு. இப்போ அந்த டைமில் வைஸ் பிரசிடெண்ட் என்ன ஓட் அவங்க பண்ணுறாங்களோ அவரோட டெசிஷனுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்போஸ் பண்ண முடியாது. அதுக்கான ரைட்ஸ் அந்த மெம்பர்ஸ்க்கு கிடையாது. பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட் அப்படின்னு சொன்னோமா, இவர் தான் பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. தென் த போஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பதவியை எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸிலேருந்து தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை எடுத்தாங்க. ஏன் அது வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கிலாந்தில் அந்த பார்லிமெண்ட் எந்த பிளேஸில் இருந்ததுன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற பிளேஸில் இருந்ததுனால அதை வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
லோக்சபாவில் எந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டியை காட்டுதோ அந்த பார்ட்டியோட லீடரை தான் பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பார்ட்டியோட மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அட்வைஸை பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டுட்டு இவர் வந்து அதை அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார். நம்மளோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இப்போ லோக்சபாவில் 2 மெஜாரிட்டியுமே, அதாவது 2 பார்ட்டிலையுமே யாருமே அப்சல்யூட் மெஜாரிட்டியை காட்டலை அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட பிரசிடெண்ட் வந்து அவரோட ஒப்பீனியனில் யார் வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவங்கள வந்து சமன் பண்ணலாம். தென் பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் சீக்ரஸி இது 2த்தையுமே எடுப்பாங்க. அதாவது பதவி பிரமாணம் தென் ரகசிய காப்பு பிரமாணத்தை யார் வந்து எடுப்பா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டருக்கு பிரசிடெண்ட் தான் வந்து எடுப்பாங்க. தென் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் மெம்பராக இல்லாதவங்களை கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் அந்த மெம்பர் வந்து வித்தின் 6 மந்த்துக்குள்ளே என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் வந்து மெம்பராக எலெக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா. தென் மினிஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி, அப்போ லோக்சபாவுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மெம்பர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். தென் ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், இவருக்கு என்னெல்லாம் டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர் அவங்களோட ரேங்கை வச்சு யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர். தென் கேபினெட் மீட்டிங் வந்து எப்போல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற டேட்டையும் டிசைட் பண்ணுறது இவர் தான். தென் இப்போ கேபினெட் மீட்டிங் நடக்கலை அப்படின்னா இவரோட கொலீக்ஸ் இல்லை சீனியர் கொலீக்ஸ் யாராவது 3 பேர்கிட்ட இருப்பாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஏதாவது முடிவு எடுக்கலாம். தென் பிரைம் மினிஸ்டர் தான் வேரியஸ் மினிஸ்டரோட ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ணுறது இவரோட டியூட்டி. டு கன்வர்ஸ் டு த பிரசிடென்ட் ஆல் டெசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது இப்போ ஒரு அமைச்சரவை குழுவோட ஹெட்டாக இருக்கிறது யார்? பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்கெல்லாம் என்னெல்லாம் தாட்ஸ் வச்சுருக்காங்க, இந்த ஐடியாஸ் இந்த டெசிஷன் எல்லாத்தையுமே பிரசிடென்ட்டுக்கிட்ட கொண்டு போகிறதும் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ பிரசிடெண்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் ஒரு லிங்க் மாதிரி இருக்கிறது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான். ஹீ இஸ் த லீடர் ஆஃப் த நேஷன். அதே மாதிரி நம்ம கண்ட்ரிக்காக ஒரு ஸ்போக் பர்சன், ஒரு செய்தி தொடர்பாளராக மற்ற கண்ட்ரீஸ்க்கு இருக்கிறது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் த லீடர் ஆஃப் த நேஷன் பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம நேஷனை வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், காமன்வெல்த், சமிட் ஆஃப் நான் அலைன்டு நேஷன்ஸ், சார்க் நேஷன்ஸ் இந்த மாதிரி கமிட்டிஸில் நம்ம நாட்டு சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுறது யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் மூலயமா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த நம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் இஸ் 15% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. நம்ம லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 15% மெம்பர்ஸ் தான் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மினிஸ்டர்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெப்யூட்டி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு இன்ஃபார்மல் பாடி. இதில் இருக்கவங்க எல்லாமே ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. டிஃபென்ஸு, ஃபினான்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதை பற்றின இம்பார்ட்டண்டான டெசிஷன்லாம் இவங்க தான் எடுப்பாங்க. தென் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்க தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்சார்ஜாக இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து எல்லா கேபினெட் மீட்டிங்கும் அட்டன் பண்ண மாட்டாங்க. எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க. தென் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் கேட்டகரியில் இருக்கவங்க தான் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். இவங்க வந்து கேபினெட் மினிஸ்டருக்கும் இல்லை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மற்ற மினிஸ்டர்ஸ்க்கும் அவங்களுக்கான டியூட்டீஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க தான் டெப்யூட்டி மினிஸ்டர், இணை மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம்.